என்னால பேச கூட முடியல, யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு கூட தெரில. ரொம்ப வலிக்குது. 6 வருஷம் உழைப்பு, யார்கிட்டயும் உதவி கேட்டுட்டேன், என்னால் முடியல. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து செயல்பட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏமாத்திருக்கான். ஸோ ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் கையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோட சேனலோட ஓனர்ஷிப் மட்டும் அவன் கையில் இருக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து சேனலை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியல நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோனால. ஏதோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து தூக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து எடுக்க முடியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் ப்ரோவே பார்த்தீங்கன்னா வந்து சேனல் வந்து ஹேக் ஆகினா பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுக்குறவர். ஆனால் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமை வந்து அவரால் எடுக்க முடியலன்னா இப்போ எவ்வளோ பெரிய வந்து சுச்சுவேஷன் வந்து மாட்டிருக்காருன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மைதான், சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்ணில் பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணில் படணும். அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து வைரல் பண்ணணும். அந்த மாதிரி வைரல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி படிச்சுனா வந்து சப்போர்ட் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா வந்து கருணா சைட்லேருந்து பேச முடியும். ஆனால் யூடியூப் சேனலே ஹேக் ஆகி ப்ராப்ளம் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து சேனலை வந்து எடுக்க முடியாது, வேற எவனோ எடுத்துட்டான் அப்படின்ற பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ட்ட பேச முடியாது. ஸோ அதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து சப்மிட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். சரி, ஓகே, இந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே நம்ம ரைவ்ரோட்டை வந்து நான் நேற்றே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைவ்ரோக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்காக தான் ரைவ்ரோட்டையும் பேசியிருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார்ன்றது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிப்பில் போடுறேன். ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்க. இது ரைவ்ரோ அந்த எஸ்ஆர்எம் ப்ரோ இருக்கான்ல, அவங்களுக்கு என்னாச்சு கேட்டிங்களா? ஆமாம், என்னாச்சு? என்னாச்சுன்னா சேனலை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஓனர்ஷிப்பு அதெல்லாம் மாற்றலாம்ல? ஓனர்ஷிப் அதை எப்படி மாற்ற முடியும் ப்ரோ? அதான் அது வந்து ஜஸ்ட்டு மாத்திரா கூட ஒரு 7 நாள் ஆகுமா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு. ஒரு ஓனர் கூட நான் மாற்றலை, இது மட்டும் தான் இருந்துச்சு, அது ஓனராக இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் யூடியூப் டீம்கிட்டலாம் பேசினாங்க போல. இப்போ நம்ம இதெல்லாம் யூடியூப்காரன் தான் இது பண்ண முடியும். இப்போ நம்ம சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா உங்களால? நம்ம சைடுனா நான் கேட்டு இன்னைக்கு பேசணும், எஸ்ஆர்எம் ப்ரோ எல்லாம் காலைல பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ட்விட்டர்ல இது போட்டிருக்காங்களா, ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம் தான் நினைக்கேன். எடுத்துடலாம். அதுதான் நான் பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதான் கால் பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதான் கேட்டேன், மனசு கஷ்டமா எடுத்துடலாம். அது பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஐயோ எனக்கு தெரியும். அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. எஸ்ஆர்எம் ப்ரோ அழுகிறது பார்த்து எனக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. 2 மில்லியன்ன்றது சும்மா இல்லைல்ல ப்ரோ? இவ்வளோ நாள் உழைப்பு, இவ்வளோ நாள் உழைப்பு அது போட்டு வளர்றதுக்கு அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப சங்கடமாக போச்சு. இது நான் என்ன இது இந்த போலீஸ் கேஸ்லாம் கொடுக்க முடியாதா? சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி எடுத்தது ஃபாரின்கார். எடுத்தேன் ஃபாரின்காரனா? சரி, தமிழ்கார இல்லை. சரி, ஃபாரின்னாலும் சைபர் செக்யூரிட்டி அது பண்ண முடியாதா அவங்கள்ட்ட? கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படிலாம் முடியாதா? அதை பற்றி எதுவும் எதுவும் பேசலையா?